இந்த தோட்டப்புற வாழ்வியலுடைய எல்லா விடயங்களையும் அவர்கள் எப்படி அடிமைகளாக இருந்தனர். தொடக்கத்திலே பேச்சற்ற மூச்சற்ற அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை ரொம்ப விவரமாக சொல்கிறார். படிக்கும்போது மனம் வலிக்கிறது. ஒரு தோட்டத்திலிருந்து இன்னொரு தோட்டத்திற்கு கால்நடையாகவே சென்றார்கள். அந்த கால்நடையாகவேன்றதுல யாருக்குமே கிடைக்காத பல தகவல்களை கொண்டு வந்து மலாயாவுடைய பண்டைய வரைபடம் மலேசியா என்று தான் சொல்வார்கள், ஆனால் மலாயா என்று அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். விடுதலைக்கு பிறகுதான் 1957க்கு பிறகுதான் மலேசியா. வரலாற்று பதிவுகளிலிருந்து தமிழர்கள் புறந்தள்ளப்பட்டுள்ளனர். அந்த கேரித்தீவு உருவானதே தமிழர்களால் தான். ஆனால் அந்த வரலாற்று பதிவுகளில் இருந்து தமிழர்கள் புறந்தள்ளப்பட்டுள்ளனர் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வரலாறு, பொதுநல இயக்கங்கள், வழிபாட்டு தலங்கள் என்று பல செய்திகள், நாடகம், தெருக்கூத்து போன்ற விடயங்கள் எல்லாம் எப்படி அந்த மண்ணிலே அவர்கள் இருந்தது. தமிழர் கிராமம் என்ற ஒரு கிராமம், ஏன்னா அந்த தோட்டங்களில் உழைக்கும் உழைப்பாங்க. அந்த உழைப்பை வாங்கிவிட்டு அந்த அவர்கள் என்றைக்கு உழைப்பு முடிகிறதோ அப்புறம் தூக்கி அந்த வெளியே எரிஞ்சிருவாங்க. இதுதான் அவங்களோட வரலாறு. கொண்டு வந்து இந்த ரப்பர் மரத்துக்கு என்னென்னலாம் தமிழ்ச்சொல் சொல்லுவோமோ, பால், அந்த பால் வந்து வடிகிற இடம் மங்கு, அந்த மங்குலேருந்து விழுந்தா மங்கு பால், கீழே விழுந்தா மண்ணு பால், அது கோடு கோடா போடுவாங்க அந்த மரத்துக்கு. அந்த கோடுக்கு பேர் அது கோட்டுப்பால், அதுக்கு பேர் நாமம், அது இப்படி போட்டால் நாமம் எல்லாம். ஆனால் தமிழர்கள், மலேசிய தமிழர்கள் 150 ஆண்டுகளுக்கு முன்பு நேராக போய் இப்படி திரும்பினாலும் சரி, அப்படி திரும்பினாலும் சரி, திரும்புகின்ற இடத்திற்கு அவர் வைத்த பெயர் தொங்கல். நீங்க காதல வைக்கிறது போய் இப்படி ஆடிக்கிட்டே இருக்க பேர் தொங்கல். இந்த மலேசியா என்பதை ஒரு இரண்டாவது தாயகமாக என் மனம் நினைப்பதற்கு காரணம் அந்த தமிழர்களுடைய தியாக வாழ்க்கை. மிக முக்கியமாக இந்திய பெருநாட்டிற்கு அவள் செய்த தியாகம் என்பது அளவில்லாதது. அதை நினைத்து எப்போதும் நான் மகிழ்வேன். தமிழ் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற, இன்று வரை கொண்டிருக்கின்ற இந்த காதல், தீரா காதலை நினைத்து நாம் எப்போதும் மகிழ்வோடு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனிற்கமிழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும், மங்காத தமிழ் என்று சங்கியம் முழங்கு. அற்புதமான இந்நேர பொழுதில் உலக தாய்மொழி நாள் பெருநாளில் தமிழ் கலை இலக்கிய பேரவை தஞ்சை நகரத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற மலேசிய எழுத்தாளர், நல்லாசிரியர் திரு சி. அருண் அவர்கள் படைத்த கேரித்தீவு நூல் வெளியீட்டு விழாவிலே தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை நூல் வெளியிட்டு சிறப்பு செய்த தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டத்தினுடைய ஆசிரியரும், உலக தமிழர்களையும் தாய் நாட்டு தமிழர்களையும் தன்னுடைய மாசில்லா அன்பினாலும் தமிழ் மண்ணை தன் உயிரை போன்று நேசிக்கக்கூடிய மெய்யான தமிழர்களின் மெய்யான தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பே. மணியரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அன்பு நிறைந்த தமிழ்கலை இலக்கிய பேரவையுடைய தஞ்சை அமைப்பாளர் புலவர் கோ. நாகேந்திரன் அவர்களே, நூலை வெளியிட்டிருக்கின்ற பதிப்பகத்தினுடைய உருக்கமான தன்னுடைய பதிப்பக பயணத்தை, வரலாற்றை சில மணித்துளிகளுள் சொல்லி நம் இதயத்தை தொட்ட ஐயா தமிழோசை விஜயகுமார் அவர்களே, அன்பிற்கினிய நண்பர் மலேசிய எழுத்தாளர் சி. அருண் அவர்களே, அவர்தம் துணைவியார் திருமதி ஷீலா அருண் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அன்பிற்கினிய தமிழ் நண்பர் அன்பர் ஐயா வைகரை அவர்களே, என்னுடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியரும்
மக்கள் சிந்தனை பேரவையினுடைய பொறுப்பாளருமாக இருக்கக்கூடிய முனைவர் விஜயராமலிங்க ஐயா அவர்களே, இந்த அரங்கத்திலே வந்து கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவரையும் இந்த தருணத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். உலகத் தாய்மொழி நாளில் ஒரு சடங்கு போல இந்த நாளை கடந்து செல்கின்ற தமிழ் சமூகத்தை எண்ணி மனம் வெந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அதற்கு ஒரு ஒத்தடம் கொடுப்பது போல, மருந்து போல அமைந்திருக்கின்றது இன்றைய நிகழ்ச்சி. ஆரம்பத்தில் வந்தபோது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த தஞ்சை மண் தமிழையும் இந்த தஞ்சை மண்ணுக்கு வந்தவர்களையும் எப்போதும் கைவிடவே விடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த அரங்கத்தை நிறைத்திருக்கின்ற இந்த பெரியோர்கள். திரு அருண் அவர்களே, நீங்கள் கடந்த வாரம் நாம் இதே சனிக்கிழமை நாங்கள் அந்தமானில் சந்தித்தோம். பன்னாட்டு கருத்தரங்கத்திலே பேசுவதற்காக நான் சென்றிருந்தேன். ஐயா அவர்களும் அங்கே தன்னுடைய குழுவோடு வந்திருந்தார்கள். இந்த மண்ணிலே எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் இந்த கேரித்தீவு நூலை வெளியிடலாம். திருச்சியில், சென்னையில், இன்னும் மலேசியாவில் கூட இதை வெளியிடுகின்ற அனுபவம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகின்றன. ஆனால் இன்றைக்கு ஒரு சிறப்பை நான் கண்ணுற்றேன். இந்த நூல் வெளியீடு என்று சொன்னவுடன் நம்முடைய ஐயா அவர்கள், பேமா அவர்கள் தன்னுடைய காலணியை அந்த இடத்திலே கழற்றி வைத்துவிட்டு வந்து இந்த நூலை வெளியிட்டார். தமிழின் பால் மாறாத பற்று கொண்டிருக்கின்ற ஒரு மாமனிதர் என்பதற்கு ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. அந்த நிகழ்விலே உங்களுக்கு அந்த நூலை ஒவ்வொருவராக வெளியிடும் போது அவர் அழைத்திருந்த பெயர்களை நீங்கள் செவிமடுத்த போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். காவிரி மீட்புக்குழு, வள்ளல் பெருமானாருடைய அந்த அமைப்பை தஞ்சை மண்ணிலும் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல ஊர்களிலும் இருக்கின்ற பெரியவர்கள், பசுமையை போற்றக்கூடிய, சுற்றுச்சூழலை போற்றக்கூடிய பெருமக்கள், அவரவர்கள் வந்து அம்மா செம்மலர் அவர்கள் வந்து அவர்களும் வந்து தன்னுடைய பங்குக்கு அந்த நூலை பெற்றுக்கொள்ளும் போது இந்த பெரியவர்கள்லாம் வந்தபோது விவசாயி வீட்டு பிள்ளைகள் யாராவது வெளியிலே ஊருக்கு செல்லும் போது, அல்ல எந்த வீட்டு பிள்ளைகள் சென்றாலும் தன் மடியிலே இருக்கக்கூடிய அந்த இந்த வேட்டியிலே முடிந்து வைத்திருக்கின்ற 50 100 ரூபாயை எடுத்து அடுத்தவருக்கு தெரியாமல் கைமாற்றி கொடுத்து அனுப்புகின்ற மண் இந்த மண். அப்படி ஒரு செயலைத்தான் நூலாசிரியரிடத்திலே அவர்கள், அதனுடைய தொகை எவ்வளவு என்பது நான் காணவில்லை. ஆனால் அந்த தொகை தமிழ் தொகை, தமிழர்கள் உள்ளன்போடு தந்த தொகை, அது காவிரி தந்த சீர். இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நம் தமிழ் தலைவர் ஐயா அவர்களுடைய தலைமையிலே தான் இயல்பாக நடக்கும், மிக இயல்பாக நடக்கும். இதெல்லாம் நூலை வெளியிட்டவர்கள் எல்லாம் மேடைக்கு அவர் அழைத்தார்கள். வாங்க அப்படி போயிடும் சொல்லாமல் எல்லோரையும் அழைத்தார்கள். அதுக்கு காரணம், இந்த நூலை பெற்றுக்கொண்டவர்கள் யார் யார் என்பது இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எல்லாரையும் அழைத்தார்கள். அந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ. ஆனால் யார் யார் எந்தெந்த பக்கம் போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியலை. அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த பக்கம் வந்தால் நாம் தமிழின் பக்கம் எப்போதும் நிற்போம் என்பதற்கான பக்கம்தான் ஐயா மணியரசன் ஐயா அவர்களுக்கு இடம். அந்த பக்கத்திலே நாம் எப்போதும் அவருக்கு துணையாக இருப்போம். இந்த கேரித்தீவு நூல் நண்பர் அருண் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக உட்கார்ந்துருக்கிறார். மலேசியாவை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தாளர்களை 2 விதமாக நாம் பிரித்து விடலாம். 2 பேருமே தமிழின் பால் மாளாத பற்று கொண்டவர்கள். ஆனால் இந்த முதல் வகையைச் சேர்ந்தவர்கள் எல்லாமே தமிழ்தான். அந்த ஊரில் உலகத்தில் ஏதாவது ஒரு பாகிஸ்தானுக்குள்ள
மெடுரா என்ற ஒரு ஊர் வந்திருந்ததுன்னு சொன்னால் அது நம் மதுரை தான் அங்கே மெடுரா என்று ஆகிவிட்டது என்று இவர்கள் அப்படியே சொல்வார்கள். அதற்கு ஆராய்ச்சியெல்லாம் தேவைப்படாது, நல்ல மனம் மட்டும் இருந்தால் போதும், அப்படி சொல்லிவிடுவார்கள். அதன் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன என்பதெல்லாம் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இது ஒரு புறம். தமிழ் என்று சொன்னால் உயிரை கூட கொடுப்பார்கள். அது ஒரு வகையான எழுத்தாளர்கள் அங்கே இருக்கின்றார்கள். இரண்டாவது வகை எழுத்தாளர் இருக்கிறார்கள். வரலாற்றை உள்ளபடி உள்ளதை ஆராய்ந்து இந்த உலகத்திற்கு அவர்கள் கொடையாக நல்குகின்ற எழுத்தாளர் இருக்கிறார்கள். அதிலே இரண்டாவது இடத்தில் வகை எழுத்தாளர்களிலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் நம்முடைய அருண் அவர்கள். அதற்கு சாட்சியம் அந்த சயாம் பர்மா மரண ரயில் பாதை உயிர் துடிப்பு என்கின்ற அந்த நூலும், இன்னும் ஆளின் வேர் அந்த நூல், தொன்மை தொடர்ச்சி என்ற தமிழ் தடங்கள் என்ற ஒரு நூல். நான் இன்னும் நீங்கள் அந்த காதலித்த அந்த புத்தகத்தெல்லாம் நான் படிக்கலை, கவிதை புத்தகங்களை படிக்கவில்லை, வாசிக்கவில்லை. ஆனால் இந்த நூல்கள் எல்லாம் மிக அருமையான நூல்கள். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த மரரயில் பாதையிலே பணியாற்றியவர்கள். அவருடைய தாத்தா அந்த மரரயில் பாதையிலே பணியாற்றியவர்கள். இந்த தலைப்பை சொன்னவுடன் எங்களுடைய அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை மாணவர்கள் நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு வந்து விடுகிறோம், அவர்கள் இங்கே கொடைக்கானலுக்கு போக வேண்டியவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். காரணம், இந்த தலைப்பு, அந்த எழுத்தாளர். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளரை இன்றைக்கு இந்த பெசன்ட் அரங்கம், வரலாற்று புகழ்பெற்ற இந்த அரங்கத்திலே கொண்டு வந்து வைகரை அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். அப்படி ஒரு வரலாற்று வாய்ப்பினை நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள், உங்களால் நாங்களும் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்த கேரித்தீவு அப்படின்றத பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு. இது என்ன அப்படின்னு ஏறத்தாழ நான் மலேசியாவோடு கடந்த 26 ஆண்டுகளாக தொடர்பில் இருப்பவன். ஒரு 54 தடவைகள் அங்கே சென்று வந்து கொண்டிருப்பவன். மலேசியாவில் 2 ஆண்டுகள் நான் பணியாற்றியவன். இந்த மலேசியா என்பதை ஒரு இரண்டாவது தாயகமாக என் மனம் நினைப்பதற்கு காரணம் அந்த தமிழர்களுடைய தியாக வாழ்க்கை. மிக முக்கியமாக இந்திய பெருநாட்டிற்கு அவள் செய்த தியாகம் என்பது அளவில்லாதது. அதை நினைத்து எப்போதும் நான் மகிழ்வேன். தமிழின் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற, இன்று வரை கொண்டிருக்கின்ற இந்த காதல், தீரா காதலை நினைத்து நாம் எப்போதும் மகிழ்வோடு நினைத்துக் கொண்டிருப்போம். அவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலை முழுமையாக நேற்றும் நான் இன்றும் வாசித்து முடித்து விட்டேன். முழுமையாக வாசித்து முடித்தேன். நண்பர் விஜயகுமார் அவருடைய வாழ்க்கையிலே இந்த நூல் என்பது அவருடைய பதிப்புத்துறை வரலாற்றில் ஒரு எல்லைக்கல், ஒரு மைல்கல் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அங்கே ஒரு தீவு. இதை ஐயா ரங்கசாமி அவர்கள், அவருடைய ஒரு மாணவன் மாதிரி நான் அவரை நான் சந்தித்த அவருடைய 80வது வயதில், தள்ளாத வயலும் அந்த அவரை போல ஒரு தமிழை உயிருக்குள்ளே நிரப்பிய ஒரு மனிதரை பார்ப்பது மிகவும் கடினம். அப்படிப்பட்ட மனிதர் புதியதொரு உலகம் என்ற அவருடைய நூலை தமிழோசை பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. லங்காட் நதிக்கரையில் நினைவு சின்னம், ஏராளமான நூல்கள். அந்த ஐயா அவர்கள் சொல்ல, ஐயா கவிஞர் முரசு நெடுமாறன் ஐயா அவர்கள் சொல்ல, இந்த இடத்தினுடைய பெயரை கேள்விப்பட, இந்த கேரித்தீவிலே ரொம்ப பழமையா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரியராக இருந்தவங்க மட்டும்தான் இங்கே பணியாற்றி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தீவு இந்த இடம். இது கிள்ளான் பக்கத்தில் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவு. இதோடைய செய்திகள் எல்லாம் உள்ள ஐயா நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது இந்த அனுபவம் தெரியும். அதில் இந்த நூலை அவர் வடித்திருக்கின்ற விதம் பார்த்தீங்கன்னா, அதில் ரொம்ப அழகாக இந்த கேரித்தீவுடைய இந்த பண்டைய வரைபடம், யாருக்குமே கிடைக்காத பல தகவல்களை கொண்டு மலாயாவுடைய பண்டைய வரைபடம், மலேசியா என்று தான் சொல்வார்கள், ஆனால் மலாயா என்று அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். விடுதலைக்கு பிறகுதான் 1957க்கு பிறகுதான் மலேசியா. அதை அவர் மலாயாகவே 1930 மலாயாவாக மலாயா என்றே அவர்கள் போட்டிருக்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பெயர்களையும் அவர்கள் தமிழிலே, மிக அழகான தமிழிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நூலிலே ரொம்ப அழகா யார் இந்த நூலுக்கு ஆதரவு தந்தார்கள் எல்லாம் சொல்லிட்டு வாசலை திறக்கும் பொழுதே சில குறிப்புகள் என்று ஒரு பகுதியை வைக்கிறார். அதில் எப்படி இந்த தமிழர்கள் இந்த தீவினை, கேரித்தீவினில் அவர்கள் அந்த தீவினுடைய மூச்சோடு மூச்சாக எப்படி நிறைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் சொல்லி இந்த நூலை அவர் செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். ரொம்ப அழகாக ஞானசைமன் ஒரு நண்பர், அவர் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்துடைய
தலைவர் அவர் அவருடைய முன்னுரையில் உங்களுக்கு கொடுத்திருக்க அணிந்துரையில் ஒன்று எழுதியிருக்கிறார். கேரித்தீவு எங்கிலும் தமிழர் கூட்டம் நிரம்பி இருந்த சூழலை எண்ணி இங்கு வாழ்ந்தவர்கள் இயங்குகின்றனர். அவர்களுடைய இயக்கத்திற்குரிய வடிகாலாக இந்த நூல் விளங்குகிறது என்று ஒவ்வொரு எழுத்தும் சொல்லும் அப்படியே செதுக்கி செதுக்கி வைத்திருக்க உள்ள வரலாறு தொக்கி நிற்கின்ற அந்த காட்சியை இந்த நூல் எல்லா இடங்களிலும் கொண்டு வந்து வைத்திருக்கின்றது. ரொம்ப அருமையாக சொன்னார்கள் ஐயா அவர்கள், மகேந்திரன் ஐயா அவர் சொன்னார்கள், இந்த வேலண்டைன் அப்படின்ற அந்த பெயர், எட்வர்ட் வேலண்டைன் கேரி என்ற அந்த பெயர், அவர்தான் இந்த தீவை வடிவமைத்தவர், இந்த தீவை உருவாக்கியவர். இந்த செய்தியெல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்து ஏன் ஆசிரியன் ஒரு ஆசிரியன் மனமார்ந்த அந்த நூலை எழுதியிருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்ன கேட்டால், அந்த நூலை தொடங்கும் முன்பு தான் ஏன் இந்த நூலினை படைத்தேன் என்பதை ஒரு வாக்குமூலம் போல அழகாக அருமையான ஒரு வாக்குமூலமாக கொடுத்திருப்பார். நிறைய இடத்துல அதை சொல்லிக்கார், ஆனால் ரொம்ப அழகாக சொல்லிக்காரு. அதைத்தான் நான் அதை காரணமாக எடுத்தேன். கேரித்தீவின் வரலாற்று பதிவுகளிலிருந்து தமிழர்கள் புறந்தள்ளப்பட்டுள்ளனர். அந்த கேரித்தீவு உருவானதே தமிழர்களால் தான், ஆனால் அந்த வரலாற்று பதிவுகளில் இருந்து தமிழர்கள் புறந்தள்ளப்பட்டுள்ளனர் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த எண்ணம் தான் வரலாற்றுக்கு எப்படி ஒரு மதிப்பினை மலேசிய தமிழர்களின் சார்பாக, உலகத் தமிழர்களின் சார்பாக, தாயகத் தமிழர்களின் சார்பாக இந்த உலகத்தமிழர் வரலாற்றுக்கு திரு அருண் அவர்கள் மிக அருமையான ஒரு பெட்டகத்தை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். ரொம்ப அதிசயமா இருந்தது. ஒரு ஆய்வாளன், ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளன் எந்தெந்த கோணங்களிலெல்லாம் இந்த ஆய்வினை பார்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நூலினை அவர் கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு இடத்தை அவர் விடல. தமிழர்கள் அவர்களுடைய பங்களிப்பை மிக அழகாக எல்லா இடங்களிலும், தமிழர்களோடு சேர்ந்து வேறெந்த இனத்தவர்கள் இந்த நூலை அந்த தீவிலே தங்களுடைய செங்குருதியை சொரிந்தார்கள் அவர்களையும், அந்த மண்ணினுடைய பழங்குடி மக்கள் அவர்கள் எவ்வளவு மனிதநேயம் உடையவர்கள் என்ற அந்த செய்தியை, இந்த தீவினை பொருளாதார வளத்திலும் உலகத்திற்கு தெரிகின்ற ஒரு தீவாக மாற்றிய அந்த கேரி அவருடைய பெயரை அதை பற்றியெல்லாம் சொல்லி, இடையிலே தமிழ் பள்ளிகள், அதில் பணியாற்றிய தமிழ் ஆசிரியர் என்று ஒரு பெரும் வரலாற்றை இத்தனை பக்கங்களில் கொண்டு வந்து வடித்திருக்கிறது இந்த நூல். இந்த நூலை அனைவரும் வாங்கி வாசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேரவா. அதில் நடுவிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற படங்கள், அந்த இந்த நாசிக்கந்தாரில் அந்த இது தூக்கிட்டு போவாங்க, தோளில் ரெண்டு பக்கமும் ஒரு மூங்கில் கழி, அந்த மூங்கில் கழியில் வந்து இந்த பக்கம் ஒரு ஒரு தோம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பக்கம் ஒரு தோம்பு மாதிரி இருக்கும். மலேசியாவில் 2 ஆண்டுகள்னால அந்த பாதிப்பு எனக்கு நிறைய உண்டு. அந்த ஒரு கூடை மாதிரி இருக்கும், அந்த கூடையை அப்படியே அதில் கொண்டு போவாங்க, ஆண் பெண்ணெலாம் சுமந்துட்டு போவாங்க. அந்த காட்சிகள் உள்ள படங்கள், பிரிட்டிஷ் மலேசியாவில் இருந்த அந்த படங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு அதிசயத்தை அவர் பண்ணிட்டார். அதுக்குள்ள ஒரு ஏழுடைய பின்னாடும் அந்த பழங்குடி மக்கள், மாமேரி பழங்குடி மக்களுடைய பாடலை அவருடைய இந்த மலாய் மொழியிலும் தந்திருக்கிறார்கள், ஆங்கில மொழிபெயர்ப்பும் தந்து தமிழிலே அதை மொழிபெயர்த்து 3 மொழிகளில் அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற ஒரு பெரிய உன்னதமான ஒரு செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பார்க்க பார்க்க ஒரு நூலை வாசிக்க வேண்டும். ஒரு குழந்தையை பார்க்கும்போது நம்ம அள்ளி கொஞ்ச வேண்டும். கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி என்று பாரதியார் பாடுவாரே, அதுபோல இந்த நூலை பார்க்கும் பொழுதெல்லாம் வாரி அணைத்துக் கொள்ளும் ஆவல் நமக்குள்ளே பிறக்கின்றது. நிறைய சொற்கள், தமிழ் சொற்கள், மலேசிய தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சொற்களை உலகத்திற்கு தந்தவர்கள் அவங்க. நம்ம இங்கே ரம்புத்தான்னு ஒரு பழம் இருக்கும், இந்த இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட கிடைக்கிது. அது மேலே முள்ளாக இருக்கும் ஒரு பழம், ஒரு சிவப்பு கலரில் இருக்கும். அதுக்கு பேர் வந்து ரம்புத்தாங்கிறது அது ஒரு பேர், அது மலாய் பெயர், அது ஒரு ஜாவி பேர் எதுனா இருக்கலாம். அதற்கு அவர்கள் வைத்த பெயர் மேலே பார்த்தா முடி வளர்ந்த மாதிரி இருக்கும், மயிர் முளைத்தான் பழம்னு வச்சாங்க. நம்ம பொக்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம், இல்லை இன்னொரு பேர் அதுக்கு என்ன ஜெய்சிபின்னு சொல்லுவோம். அந்த நிறுவனத்துடைய பேரையே அந்த இதுக்கு மாற்றியாச்சு நம்ம. அதற்கு மலேசிய தமிழ் சமூகம் 150 ஆண்டுகளுக்கு முன்பு வைத்த பெயர் மண்வாரி என்று அவர்கள் வைத்தார்கள். அப்புறம் இப்படி போய் நேராக லெஃப்டில் திரும்பி ரைட்டில் திரும்பி தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் திசை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழர்கள், மலேசிய தமிழர்கள் 150 ஆண்டுகளுக்கு முன்பு நேராக போய் இப்படி திரும்பினாலும் சரி, அப்படி திரும்பினாலும் சரி, திரும்புகின்ற இடத்திற்கு அவர் வைத்த பெயர் தொங்கல். நீங்கள் காதில் வைக்கிறது போய் இப்படி ஆடிக்கிட்டே இருக்க பேர் தொங்கல். தொங்கல்ல இருக்க அந்த தொங்கல்ல போய் திரும்பினீங்கன்னா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி
அந்த மரபை மறக்காமல் ஒரு தோட்ட தொழிலாளருடைய அந்த வம்சாவளியிலே வந்த அந்த உடம்புல ஓடுற அந்த ரத்தம் என்பதால் அருண் அவர்கள் நிறைய இடங்கள்ல மலேசிய தமிழர்கள் எப்படியெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துவார் என்பதை அவன் அந்த கடல்ல ஒட்டி இருக்கக்கூடிய கரையை எழுப்புவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வண்டு கரை அல்ல பண்டு கரைன்னு சொல்றாங்க. வண்டு கரை அல்ல பண்டு கரை, இல்லாட்டி கோணக்கரை. அப்படி கோணி கோணி போகும். ஏன்னு கேட்டா நீங்க கடல் அலை இருக்கிற இடத்துல நேரம் அப்படி கட்ட முடியாது, ஏரி மாதிரி இப்படி கோணி தான் அப்படி போகும், கல்லணை வச்ச மாதிரி. ஏன்னா அலையுடைய வேகத்தை தாங்கிறதுக்கு. அதனால கோணக்கரைன்னு பேர் வச்சாங்க தமிழர்கள். அப்படி மரத்துக்கே ரப்பர் மரத்திற்கு பால் மரம் என்று பெயர் வைத்தவர்கள் மலேசிய தமிழர்கள் தான். அப்படி அந்த செயலையெல்லாம் எந்த இடத்திலும் அவர்கள் மறந்து விடாமல் எல்லா இடத்திலும் எல்லா செய்தியும் பதிந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து சென்ற தலைமுறையை சேர்ந்தவர்கள் அது ஒரு 200 வருஷம் ஆயிருக்கலாம், ஆண்டுகள் ஆயிருக்கலாம், இல்லை 150 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், எவ்வளோ ஆண்டுகள் வேணால் ஆகியிருக்கலாம். ஆனால் அவருக்குள்ள இந்த அடிக்கடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா அவர் வந்திருக்க மாட்டார். இப்போதான் அண்மையில தான் வந்திருக்கார். ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் தான் வருப்பார்னு நினைக்கிறேன். அவர் எழுத்து நடையிலேயே இந்த மதுரையில பேசுவாங்க அந்த மாதிரி பைய பைய நிகழ்ந்தது. இவர்கள் மாமேரியின் ஜாவானியர் முதல்வரின் குடியேற்றம் பைய 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 அப்படின்னா மெல்ல மெல்ல அப்படின்னு அர்த்தம். பையவா அப்படின்வாங்க. அப்ப இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் ரொம்ப அழகா, நான் முழுசா படிச்சுட்டேன்னா அப்படி முழுசா அதை ரொம்ப அழகா கொண்டு வந்து சேர்க்கிற அந்த எண்ணம். அது மாதிரி இந்த தண்ணி விடுவோம்ல நம்ம ரப்பர் குழா, அதுக்கு நம்ம அதிகபட்சமா சொல்ற பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோஸ் எங்கன்னு கேட்போம். அதுக்கு பேர் வச்சுட்டு பேர் ஹோஸ் எங்கன்னு கேட்போம். அது பிரெஞ்சு வார்த்தை. அந்த ஹோஸ்ன்றது நம்ம அது என்ன வார்த்தைன்னு தெரியாம நம்ம ஹோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரப்பர் டியூப்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பேர் ரொம்ப அழகா நெளிக்குழல், நெளிந்திருக்கின்ற குழல், நெளிக்குழல், நீர்க்குழாய், பின்னல் குழல், இந்த பேரெல்லாம் உள்ள அருமையா பயன்படுத்துறார். இந்த நூலில் இந்த கேரித்தீவு யார்கிட்ட இருந்தது, அது யார் வாங்கினாங்க, பிரிட்டிஷ்காரங்கிட்ட எப்படி வந்தது, அந்த சுல்தான் கிட்ட, சிலாங்கூர் சுல்தான் கிட்ட எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க, எல்லா வரலாற்றையும் அப்படியே பதிவுகளோடு ஆவணங்களோடு கொண்டு வந்து சேர்த்திருக்க. நேரம் இல்லாதனால நான் போயிடுறேங்க. அப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற மிக அருமையான செய்தி அவர் தன்னுடைய நூலிலே வைத்திருக்கார். யார் எந்தெந்த காலகட்டத்தில் யார் யார், இப்போ நம்ம ஒரு வீடு இல்லை இடம் வாங்கி பதிய போறோம்னா தாய்ப்பத்திரம் வாங்கி அதை பார்ப்போம். நம்ம எங்க யார் முதல்ல வச்சிருந்தாங்க, அது வரிசை யார் யார்ட்டெல்லாம் பத்திரம் மாறி இருக்குன்னு ஒழுங்கா வாங்குறாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, அது யார்கிட்ட அந்த இடம் மாறிக்கிட்டே வந்து இந்த கேரித்தீவு அப்படி தோராயமா எவ்வளவு கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்க, அதுல ரப்பர் தோட்டம் போட்டது யாரு, தேயிலை தோட்டம் போட்டது யாருன்னு ரொம்ப அழகா கொண்டு வந்து இந்த ரப்பர் மரத்துக்கு என்னென்னலாம் தமிழ்ச்சொல் சொல்லுவோமோ, பால், அந்த பால் வடிகிற இடம் மங்கு, அந்த மங்குலேருந்து விழுந்தா மங்கு பால், கீழே விழுந்தா மண்ணு பால், அது கோடு கோடா போடுவாங்க அந்த மரத்துக்கு. அந்த கோடுக்கு பேர் அது கோட்டுப்பால், அதுக்கு பேர் நாமம், அது இப்படி போட்டா நாமம். எல்லாம் காரண காரியத்தோடு பேர்ல வைத்திருக்கக்கூடிய இது வச்சுக்காங்க. பால் வைத்திருக்கிறது நம்ம பாயில எப்பவும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம திருவரூர் பக்கத்தில் இருக்க அது பேர் நம்ம பாய்லர் தான் சொல்லுவோம். அதை பேருந்தில் கூட பாய்லர் தான் எழுதியிருப்பாங்க. ரொம்ப அழகா கொள்கலன்னு எழுதியிருக்கிறார். அதான் சரியான சொல். பாய்லருக்கு பேர் கொள்கலன் தான். அது மாதிரி கொள்கலன், அது மாதிரி நிறைய சொற்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த புகை போடுவாங்க ரப்பரை காய வைக்கிறதுக்கு, அதுக்கு புகை கொட்டகை, நிறைய சொற்களை அப்படி பார்த்து அப்படியே இது நான் என்னோட தொடர்புடைய ஒரு விடயமாக இருக்கனால ரொம்ப இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பழம் வெற்ற ஆள், பழம் வெட்டு ஆள், குலைகளை வெட்டுபவர் அது ரொம்ப கொஞ்சம் கொச்சையா கொலை வெட்டு ஆள்னுவாங்க. எங்க ஊர்ல கொலை வெட்டு ஆள்னா வேறங்க. அப்புறம் இந்த குலை வெட்டு கண்காணி, யார் கண்காணிக்கிறாங்கன்னா சூப்பர்வைசருக்கு பேரு குலை வெட்டு கண்காணி. கொஞ்சம் வெட்டினா அரை வெட்டு, கத்தியில வெட்டினா கத்தி வெட்டு, இப்படி நிறைய. வயசான மரமா இருந்ததுன்னா கிழ வெட்டு, அப்புறம் புது மரமா இருந்தா புது வெட்டு. எப்படி இதன் பேர் வச்சவங்கெல்லாம் தமிழர்கள், படிப்பறிவு இல்லாத பாமர தமிழர்கள். அவளை படிப்பறிவு இல்லாதன்னு சொல்லவே கூடாது, அவர்கள் தான் படித்தவர்கள். அப்படி நிலைத்த வெட்டு. அப்புறம் அந்த பூக்கள்லாம் பூத்திருக்கிற இடம் அந்த பூக்காடு. இப்படியெல்லாம் பெயர்களை வைத்து நிறைய பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். பார்க்கும் பொழுது நிறைய செய்திகள். அந்த தோட்டங்களை உருவாக்குறதுக்கு நிறைய குரங்குகள் அணில்கள் அந்த தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பயிர்களையும் வீணாக்கி கொள்ளும் போது குரங்குகளை கொல்வதற்காக ஒரு உத்தரவு போட்டிருக்கிறான் பிரிட்டிஷ்காரன். குரங்குகளை யார் கொள்றாங்களோ ஒரு குரங்கு கொண்டு அந்த குரங்குடைய வாழை எடுத்துட்டு வரணும் வெட்டி. ஒரு வாளுக்கு இவ்வளோன்னு காசு. அந்த மாதிரியான செய்தியெல்லாம்
நம்ம நிறைய வாள்கள் இங்கேயே இருக்குது வெட்டுறதுக்கு, அவங்களெல்லாம் கொஞ்சம் இங்கே அனுப்பிச்சு வச்சா நம்ம வெட்டி விட்டுருலாம். அப்படி அப்படி நிறைய செய்திகளை கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் என்னென்ன தேயிலை அங்கே இருந்தது, லிப்டனாக இருக்கட்டும், நீங்கள் அந்த 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 பால், இந்த அடைப்பில் இந்த நகர டப்பாக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பால், இந்த டச்சு பால், அதெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப அழகாக இந்த பால் தூக்கி கொண்டு செல்பவர்களே இந்த பால் அந்த டப்பாவுடைய மேலே அச்சிட்டு இருக்கிறாங்க. அதை கூட ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கிறது. நல்ல அருமையான தமிழ் சொற்களை இந்த நூல் கொண்டிருக்கிறது. என்ன கிராமங்கள் இருந்தது, அந்த கேரித்தீவுக்குள்ள என்னென்ன மரங்கள் இருந்தது, எத்தனை தமிழர்கள் அங்கே வந்தார்கள், யார் யார் மலேரியாவிலே இறந்தார்கள், யார் யார் காலராவிலே இறந்தார்கள், கொடிய நோய்களுக்கு யார் யார் இறந்தார்கள் என்பதெல்லாம் அந்த கேரித்தீவிலே. மலேசியா என்பதே அந்த காலத்தில் போனால் திரும்பி உள்ள வெளியே வந்துட முடியாத ஒரு இடம். மலேசியாவுடைய அந்த ஸ்வெட்டன்ஹாம் துறைமுகத்திலிருந்து அவங்க தனியாக கேரித்தீவுக்கு போகணும். அது ஒரு 3.5 மணி நேரம் பயணம்னு நினைக்கிறேன். 3.5 மணி நேரம் பயணம் அந்த காலத்தில். அங்கே போனால் இன்னும் மோசம், திரும்பி வரவே முடியாது. நாட்டை நினைப்பாரோ இந்த நாளினி போயதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ துன்ப கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டு முறையாயோ அந்த ஏழை பெண்கள் தெற்குமா கடலுக்கு நடுவினிலே அங்கு சிந்திய கண்ணீர் வெறும் மண்ணில் கலந்திடுமோ அப்படின்னு பாரதிய பாடிய அந்த பாடலை நினைவூட்டி கொண்டே இந்த நூல் சென்று கொண்டே இருக்கின்றது. நிறைய செய்திகள் அது சொல்லிக்கொண்டே போகின்றார். இந்த தோட்டப்புற வாழ்வியலுடைய எல்லா விடயங்களையும் அவர்கள் எப்படி அடிமைகளாக இருந்தனர், தொடக்கத்திலே பேச்சற்ற மூச்சற்ற அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை ரொம்ப விவரமாக சொல்கிறார். படிக்கும்போது மனம் வலிக்கிறது. ஒரு தோட்டத்திலிருந்து இன்னொரு தோட்டத்திற்கு கால்நடையாகவே சென்றார்கள். அந்த கால்நடையாகவேன்றதுல பை வாக் அப்படின்ற ஒரு துணியும் இருக்கிறது. அவர்கள் கால்நடை போல விலங்குகளை போல சென்றார்கள் என்கின்ற அந்த ஒரு துணியும் அதில் இருக்கின்றது என்பதெல்லாம் இதில் இருக்கக்கூடியது செய்தி. அதெல்லாம் அப்படி இந்த மக்கள் இந்த கேரித்தீவில எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இந்த தீவினை உருவாக்கினார்கள். இந்த தீவு என்பது அவர்களுடைய தீவில் ஏற்பட்ட இன்னல்கள் என்னென்ன, அந்த இன்னல்களை தாண்டி எத்தனை பேர் உயிர் துறந்து படிப்புக்கு முதல் தலைமுறை 2ஆம் தலைமுறை தமிழர்கள் அங்கே மிகவும் கடினப்பட்டாலும் தங்கள் குழந்தைகளை எப்படி படிக்க வைத்தார்கள். அழுது கொண்டே இருந்தாலும் உழுது கொண்டு இரு என்பது நம்முடைய விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல். என்னதான் மனசுல கஷ்டம் இருந்தாலும் தரிசா போட மாட்டாங்க நிலத்தை, அதை அடுத்து உழுது அடுத்து பயிர் வைப்பாங்க. அது மாதிரி இவர்கள் தங்கள் கடினப்பட்டாலும் கடினமான வாழ்க்கையை எதிர்கொண்டாலும் இழப்புகள் நேரிட்டாலும் தங்கள் குழந்தைகளை படிக்க செய்த அந்த தன்மையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இந்த தோட்டத்தில் என்ன கோயில் எங்கே இருந்தது, என்னென்ன வழிபாட்டு தலம் இருந்தது, அது எந்தெந்த சமயத்தை சேர்ந்தது, எல்லா இந்த சித்தரிப்பு ரொம்ப ரொம்ப அழகு. அதுல மிக முக்கியமா நடுவுல தமிழர்களை தாண்டி அந்த தீவுடைய பழங்குடி மக்களுக்காக ஒரு அப்படியே ஒரு சாப்டர் அப்படியே ஒதுக்கிட்டார். அவங்களுடைய முழு வாழ்க்கையும், அவங்க மொழி எப்படிப்பட்ட மொழி, அதுல வரி வடிவம் கிடையாது, பேச்சு வடிவம் மட்டும்தான். யார் யார் பேசினாங்க, காலப்போக்கில் எல்லோரும் குடியேறி அவர்கள் மலாய் மொழியை பேசக்கூடியவர்கள் மாறிவிட்டார்கள், அவர்கள் சொந்த மொழியை மறந்து விட்டார்கள் என்பதெல்லாம் அவர்களை கொண்டு வந்து பார்க்க அவருடைய தொழில் என்ன, அவர்கள் என்னென்ன கைவினைப் பொருட்களை எல்லாம் அந்த மரங்களிலிருந்தும் பட்டைகளிலிருந்தும் உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் கொண்டு வந்து சொல்லியிருக்கின்ற அந்த பாங்கு மிக அருமையானது. அந்த நீங்க படிக்க வேண்டிய இன்னொரு பகுதி எட்வர்ட் வேலண்டைன் ஜோன் கேரி, அவருடைய வரலாறு. அந்த வரலாறை படிக்கும்போது நமக்கே ஒரு சிலிர்ப்பா இருக்கும். என்னதான் இருந்தாலும் வெள்ளைக்காரன் தான் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. வெள்ளைக்காரன் அப்படின்னாங்க. இப்போ கூட வேலையில வந்துட்டு அவன் வெள்ளைக்காரன் அப்படின்வாங்க. வேலைக்காரனும் கொள்ளலாம், வெள்ளைக்காரனும் கொள்ளலாம். அதை நம்ம அப்படி இவர்கள் இந்த செய்திக்கு கொண்டு வரும்போது கொஞ்சம் கூட மறைக்காமல் அந்த கேரி எப்படி இந்த மலேசியாவுடைய பொருளாதாரத்துக்கு எவ்வளவு உயர்ந்ததாக, மலாயாவுடைய பொருளாதாரத்திற்கு எவ்வளவு உயர்ந்த செயல்களை செய்திருக்கின்றார். 49 ஆண்டுகளே வாழ்ந்த அந்த மனிதன் இலங்கையிலும் மலாயாவிலும் இங்கிலாந்துகளும் இடையிலே ஊடாடி சென்று வந்து கடைசியில் தன்னுடைய பிள்ளைகள் 6 பிள்ளைகள், அந்த 6 பிள்ளைகளையும் எங்கே படிக்க வைத்தார். பிள்ளைகளை பிரிந்து இங்கிலாந்தில விட்டு படிக்க விட்டு இந்த மலேசியாவில இருந்து அவர் இந்த கேரித்தீவில இருந்து தன்னுடைய மகளின் ஞாபகமாக தான் பயன்படுத்திய படகுக்கு மகளுடைய பெயரை வைத்து அழகு பார்த்த அந்த கேரியுடைய உள்ளத்தை எல்லாம் எழுதியிருக்கிற பாங்கை பார்க்கும் பொழுது நமக்கும் மனம் சிலிர்த்து போகிறது. நிறைய நோய்கள் வந்த போது அந்த கேரி வந்து தமிழ்நாட்டில இருந்தோ வேற எங்கிருந்தோ வந்து காக்கைகளை பிடித்து கொண்டு போய் தீவில விட்டு அந்த நோய்களை, பாக்டீரியா நோய்களை எல்லாம் போவதற்கு, அங்க இருக்கக்கூடிய பூச்சிகளை எல்லாம் தின்பதற்கு எப்படி காக்கைகளை பிடித்துட்டு போறாங்க. நிறைய வரலாற்று குறிப்புகள், இதெல்லாம் ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் போல, ஒரு சமூகவியல் ஆர்வலர்கள் போல அவர் நிறைய செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். ரொம்ப நிறைய அந்த கடைசியில அந்த பாடல்கள் நிறைய, ஒரு மயில் பாடுவது மாதிரி
அந்த பழங்குடி மக்கள்கிட்ட மயில் வந்து அவங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. இந்த மயிலின் பாடல்னு ஒரு பாடம் வச்சிருக்காங்க. ஒரு மயில் பேசுறது மாதிரி ஒரு குறியீடாக ஒரு பாட்டு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு நெற்கதிர் பேசுனா நம்மகிட்ட என்ன பேசும், அது மாதிரி ஒரு மயில் பேசினா என்ன பேசும் அந்த மக்கள் கிட்ட அப்படின்றத இந்த மயில் பேசியதை அந்த பாடலாக அவர் மொழிபெயர்த்து வைத்திருக்கின்றார். நிறைய செய்திகள், நிறைய தகவல்கள், எவ்வளவு ஆசிரியர்கள் அங்கே இருந்து அந்த தமிழ் பள்ளிகளை அந்த இடத்துல போய் யாரும் பணியாற்றவே மாட்டாங்க. போனாங்கன்னா உடம்பு சரியாம போயிடும் அவங்களுக்கு. ஆனா ஏன்னா உடலுக்கு ஏதாவது ஒரு உபாதை வந்துருவாங்க, நோய் வந்துடும். ஆனால் அதற்குள்ளேயும் இருந்து ஆண்டுக்கணக்காக 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அங்கேயே தங்கி மனைவி மக்களை கோலாலம்பூரிலும் இங்கே அவர்களும் இருந்து பணியாற்றிய அந்த தியாக வரலாறு, ஈக வரலாற்றை எல்லாம் சொல்லுகின்றது வரலாறு. பொதுநல இயக்கங்கள், வழிபாட்டு தலங்கள் என்று பல செய்திகள், நாடகம், தெருக்கூத்து போன்ற விடயங்கள் எல்லாம் எப்படி அந்த மண்ணிலே அவர்கள் இருந்தது. தமிழர் கிராமம் என்ற ஒரு கிராமம். ஏன்னா அந்த தோட்டங்கள்ல உழைக்கிற வரைக்கும் உழைப்பாங்க. அந்த உழைப்பை வாங்கி விட்டு அந்த அவர்கள் என்றைக்கு உழைப்பு முடிகிறதோ அப்புறம் தூக்கி அந்த வெளியே எரிஞ்சிருவாங்க. இதுதான் அவங்களோட வரலாறு. எப்போதும் அங்க ஐயா அவர்கள் சொன்னார்களே, ஒவ்வொரு ஸ்லீப்பர் கட்டைக்கு கீழும் இங்கே வந்து ஒரு தமிழுடைய உடல் இருக்கிறது. அந்த செய்தி உண்மை, பெரிய உண்மை. அந்த செய்தியை அதை படமாக எடுக்கும்போது தான் எனக்கே அது எவ்வளவு கொடுமை என்று பட்டது. அந்த நினைவுகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு 10 ஆண்டுகள் ஆச்சு முழுசா. அப்படி ஒரு ஆவணப்படமாக எடுக்கின்ற வாய்ப்பினை பெற்றவன். அந்த நாட்டை உருவாக்கியவர்களே அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தான். துறைமுகங்கள், அங்கே இருக்கக்கூடிய சாலைகள், அங்கே இருக்கக்கூடிய மலைகளை குடைந்தவர்கள், அந்த தோட்டங்களை உருவாக்கியவர்கள் எல்லாம் தமிழர்கள் தான். அங்கே இருந்த தமிழர்கள் தான். இப்போது இருக்கின்ற தமிழர் உட்பட அந்த தமிழர்களை வெளியே போடும்போது தான் ஸ்ரீ மாணிக்கவாசகம் அவருடைய பெயராலே ஒரு தமிழ் கிராமம் ஒன்றை அமைத்து, அதான் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கட்டம். அந்த வரலாற்று செய்தியும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதுதான் அந்த பால்மரக் காட்டிலே அவர்கள் உழைத்தார்கள், தேயிலை காட்டிலே அவர் உழைத்தார்கள். பாழுக்கு மரம் எதற்கு பார்க்கலாம் இங்கு வந்தால், பாலுக்கு மரம் இருக்கும் பங்கான காட்சிகளை. பாலென்றா சொன்னேன், இல்லை இல்லை, அம்மரத்தின் பட்டையினை வெட்டி விட்டால் கொட்டுவது தமிழ் குருதி அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதினார். உலகநாதன் ஐயா, உலகநாதன் எழுதின தேன்கிணத்துல எழுதின ஒரு பாடல். அது போல பல செய்திகளை. அப்புறம் காமன் திருவிழா, இந்த காமன் திருவிழா இந்த சிதம்பரம் அந்த பக்கத்துலலாம் கொண்டாடுவாங்க. இந்த சித்திரை மாதம் வந்துச்சுன்னா கொண்டாடுவாங்க. இந்த காமன் திருவிழா எப்படி இருக்குன்னு 28 நாட்கள், இந்த 28 நாட்கள் ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்ற செய்தியெல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டும். அதுக்கு உங்களுக்கு இந்த நூல் நிச்சயமாக உதவும். நீங்களே வாசிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம் மிகப்பெரிதாக இருக்கும். அதிலே ஒரு தீவினுடைய வரலாறு அல்ல, தமிழனுடைய வரலாறு தான். இந்த மக்கள் சில பேர் அந்த பூமியை விட்டு போகாம இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. அதுதான் அந்த நூலுடைய நிறைவாக நான் கருதுகின்றேன். இதை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். அவர் வரதன் அப்படின்றவர்கிட்ட ஒரு நேர்காணல், எங்க ஐயா ரங்கசாமி ஐயாட்ட ஒரு நேர்காணல் வாங்கியிருக்கிறீங்க. அது மாதிரி முரசு ஐயாட்ட வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர்ட்ட அம்மா கிட்ட வாங்கியிருக்கீங்க, விமலா அம்மாட்ட வாங்கியிருக்கிறீங்க. வரதன் ஐயா கிட்ட கேட்டு தொடர்ந்து இந்த தீவில நீங்கள் இவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகு கூட ஏன் இந்த தீவிலேயே வசிக்கிறீங்கிறதுக்கு அவர் பதில் சொல்றார். பிறந்து வளர்ந்த பூமி என்பதை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த மண்ணில் தான் பிறந்து தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை தாலாட்டி வளர்த்த இந்த மண்ணை விட்டு பிரிய மனமில்லை. எனக்கு தேவையான அனைத்தையும் இந்த மண் தான் எனக்கு கொடுத்தது. வேறு இடத்தில் படுத்து உறங்கி விழித்த பழக்கம் எனக்கு கிட்டியதில்லை. ஒரு நாள் இந்த தீவிற்குள் வரவில்லை என்றால் மனம் சோர்வடைகின்றது. ஏதோ ஒன்றினை இழந்தது போன்ற உணர்வு ஏற்படுகின்றது. மண்ணுக்கும் மனிதருக்கும் இடையே நெருங்கிய உணர்வு தொடர்பு இருப்பதாக பெரியவர்கள் சொல்வார்கள். மனிதனை சூழ்ந்துள்ள இயற்கையால் தான் இது நிகழ்வதாக நினைக்கிறேன். கடல், ஆறு, குளம், மலை, பள்ளம், மரம், செடி, கொடி, விலங்கு, பறவை என எல்லாம் இத்தீவில் உள்ளன. அதனால்தான் என்னால் இந்த தீவை விட்டு வெளியே வர முடியவில்லை என்று சொல்கின்றார். நீங்கள் இந்த மண்ணில் இதை கொண்டு வந்து சொன்னதுதான் மிக அற்புதம். ஏனென்றால் பல விவசாயிகள் இந்த நிலங்களை விட்டு வெளியே செல்லாமல் இருப்பதற்கும் காரணம் இதுதான். இல்லாவிட்டால் என்றைக்கோ ரியல் எஸ்டேட் பசிக்கு அது உணவாக மாறி இருக்கும் என்பதை சொல்லி இந்த நூல் உலகமெங்கும் செல்ல வேண்டும். நாங்கள் விரைவிலேயே எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இது தொடர்பாக ஒரு கருத்தரங்கம் உங்களை அழைத்தே வைப்போம் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.